25,000 கடந்திருக்கு உயிரிழப்பு. அதே போல 63,000 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் 25,295 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு காசாவோட சுகாதாரத்துறை வெளியிட்டக்கூடிய தகவலால ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்னதாங்க நடக்குதுங்க? ஏன் தான் நாளுக்கு நாள் இப்படி மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க? மனசே கனமா இருக்கு இல்லையா? அந்த செய்தி படிக்கும்போது செத்துக்கிட்டே இல்லை, சாகடிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 190 பேர் விழுந்திருக்காங்க, 340 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் ரொம்ப பல பேருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் இந்த பலி எண்ணிக்கை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வருத்தத்தை ஏற்படுத்து. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரைக்கும் சுமார் 63,000 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் பலரது நிலைமை இன்னும் மோசமாக இருக்கு. அவங்க எப்போ வேணா இந்த பக்கம் வரலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியும் வருது. கடந்த சனிக்கிழமையிலிருந்து மட்டும் இந்த ஒரு 2-3 டேஸ்ல 178 சடலங்கள் காசாவோட மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சுகாதாரத்துறை காசாவோட சுகாதாரத்துடைய செய்தி தொடர்பர் அஸ்ரப் அல் குய்த்ரா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறது. சொல்ல ஒன்னா ஒரு துயரத்தை தான் அந்த பகுதியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர் தாக்குதலில் ஏற்பட்ட இடிபாடுகளை சிக்கி இன்னும் நிறைய சடலங்களே மீட்கப்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த 25,000 எண்ணிக்கை தானே தவிர அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு, அந்த நம்பர்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல படுகொலை செய்யப்பட்டவர்கள்ல ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களோடு சேர்த்து பொதுமக்களும் அடங்குறாங்க. இதுல இன்னும் வருந்தத்தக்க மோசமான செய்தி என்னன்னா, படுகொலை செய்யப்பட்டவர்கள் 2ல் 1 பகுதி அதுல பெண்களும் மைனர்ஸ் சொல்லக்கூடிய சிறியவர்கள் தான் அப்படின்னு அங்குள்ள சுகாதார அமைச்சருக்கு வெளியிட்டக்கூடிய செய்தி மேலும் மேலும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டே இருக்கு. இந்த தாக்குதலை இஸ்ரேல் விட மறுக்கிறது, தங்களுடைய பிணைய கைதிகளை கொடுத்தா மட்டும்தான் நாங்க நிப்பாட்டுவோம்னு சொல்லியிருக்கு. அதனால காசாவே அழியக்கூடிய அச்சத்தில் இருக்கு அப்படின்னு உலக நாடுகள் கவலை தெரிவிச்சிருக்கு. காசாவோட ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள கடந்த வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி ஊடுருவி ஒரு 1,200 பேரை படுகொலை செஞ்சாங்க. பார்க்கிறவங்களெல்லாம் சுட்டு தள்ளாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 250 பேரை பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போனாங்க. இந்த பிணை கைதிகளை விடுவிக்கணுங்கிறதுக்கு தான் இஸ்ரேல் தொடர்ந்து சண்டை கட்டிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஹமாஸ் அமைப்பினர் முற்றிலும் ஒழிச்சு கட்டாம விட மாட்டோம் அப்படின்னு சூழலிச்சிருக்கு இஸ்ரேல். பாலஸ்தீன மக்கள் வசிக்கக்கூடிய காசா பகுதியை முற்றுகையிட்டு அங்க வான்வழியாகவும் தரைவழியாகவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே வருது. காசா தரப்புல 25,000க்கும் அதிகமான இறந்ததா சொல்லப்பட்டாலும் கூட இஸ்ரேல் தரப்புல அந்த தகவல் பொய் அப்படின்னும் 9,000 பேர் தான் அதிகபட்சமா இறந்திருக்க கூடன்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது. அதே மாதிரி ஐநாவோட இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது காசாவோட எண்ணிக்கையிலிருந்து முரண்பட்டு இருக்கு. அது இப்போ நம்ம இந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கட்டும், விட்டுருங்க. இதுல 9,000 பேராவே இருந்தாலுமே கூட அது அதிகமான எண்ணிக்கை இல்லையா? காசாவோட 85% பேர் அங்கிருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு, காசா சொந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு ஐநாவோட அறிக்கையின்படி தெரிய வருது. 2.3 மில்லியன்ல இதுல 4% வச்சுக்கோங்களேன். இந்த 2.3 மில்லியன்ல 4% பேர் அன்றாட தேவைகளுக்காகவே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மனிதாபிமான உதவிகள், அதாவது ஹியூமனிடேரியன் எய்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது காசாவுக்குள்ள உள்ள போனாதான் கொஞ்சமா சாப்பாடு மருந்து பொருள்லாம் கிடைக்கும் அங்க இருக்கவங்களுக்கு. அப்படி கிடைச்சாதான் உயிர் வாழவே முடியுங்கிற நிலை அங்க இருக்கு. எப்படி சர்வே பண்றது? இப்படியே போச்சுன்னா காசாவே அழிஞ்சு போகும் சூழல் தான் இருக்குன்னு ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த சூழல் தான் இந்த உலக நாடுகள் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக இந்த இஸ்லாமிய நாடுகள், அந்த இஸ்லாமிய அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் என்னன்னா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே போல இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈஜிப்டும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணது. இந்தியாவோட தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கம் சமாதானமா இருக்கணும், சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு நிலைப்பாடல். இது உடனடியா முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதா எண்ணிக்கையா இருந்தா கூட, இப்போ 9,000 நீங்க கவுண்ட்ல வச்சுக்கிட்டா, இந்த 9,000 மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லை. ஒரு நாட்டுல இன்னொரு நாடு போர் தொடுத்து 9,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னா என்னதாங்க நடக்குது? அப்ப ஐநா போன்றக்கூடிய நாடுகள் அமைப்புகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படுது இல்லையா? ஒரு நாடு இன்னொரு நாடு ஏகாதிபத்தியம் பண்ணி அழிச்சிருந்த ஒரு பழைய சூழலுக்கே நம்ம மீண்டும் போயிட்டே இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு அச்சம் இருக்குன்னு சொன்னா கூட அதை கேட்கறதுக்கான ஒரு சூழல் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமா இருக்கு. உடனடியாக அந்த போற முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா கூட இஸ்ரேல் பிணை கைதிகளை வெளியே விட்டாதான் நாங்கள் அடுத்த அந்த நடவடிக்கை போவோம்னு சொல்றாங்க. இஸ்ரேல் கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இப்போ மருந்துகளை விட்டுட்டு சாப்பாடை உள்ள விடுறாங்க காசாக்குள்ள. அதே போல் அந்த போரையும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அனைத்து நாடுகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு.